இந்த பொண்ணு ஃபேக்டரியில வேலையெல்லாம் முடிச்சிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட வீட்டுக்கு போலாமேன்னு போறப்ப அங்க இருக்கிற நிறைய பொறுக்கி பசங்கன்னா இந்த பொண்ணை வம்புழுக்குறாங்க. இந்த பொண்ணை கோவப்பட்டு செருப்ப கழட்டி அடிக்க போறப்ப அந்த ரவுடியை இந்த பொண்ணை அடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். இதனால இந்த பொண்ணு பயங்கரமா அழுதுகிட்டு தன்னோட காதலன் கிட்ட சொல்லி அவனை அடிக்கலாமேன்னு போனா நடந்த எல்லாத்தையுமே அவன் கிட்ட சொல்லியும் அவனை கூட்டிட்டு போலாமேன்னு பார்த்தா விடு நம்ம பாத்துக்கலாம், நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறான். அந்த பொண்ணு பயப்படாம தட்டி கேட்கறதுக்கு எனக்கு யாருமே இல்லையேன்னு இந்த பொண்ணு பயங்கரமா அழுதுட்டு போயிடுறா. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இந்த பொண்ணு ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த ரவுடி பசங்கன்னா அங்க வந்து இந்த பொண்ணை மறுபடியும் வம்பிழுத்து இந்த பொண்ணை அடிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. இந்த பொண்ணை அடிச்சும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எல்லாரும் முன்னாடியுமே அவனுங்களை திட்டி அசிங்கப்படுத்தினால எல்லாரும் முன்னாடியுமே வச்சு அந்த பொண்ணோட முடிய அறுத்தறானுங்க. சுத்தி அவ்வளவு பேர் நின்னு இதெல்லாம் பார்த்தாலும் இவனுங்களை எதிர்த்து கேள்வி கேட்கற அளவுக்கு யாருக்குமே தில்லும் இல்ல. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ தன்னோட காதலிக்கு ஆசாசையா மார்க்கெட்ல பூ வாங்கிட்டு அவகிட்ட வந்து குடுக்கலாமேன்னு வந்தா அவ பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பா. பக்கத்துல போய் பார்த்தா அவன் மண்டையில பாதி முடியே இருக்காது. யாரு இதெல்லாம் பண்ணான்னு கேட்டதும் அந்த ரவுடி தான் இது மாதிரி பண்ணான்னு சொல்றான். இதனால இவனும் பயங்கர கோபமாகி இந்த பொண்ணை சைக்கிள்ல கூட்டிட்டு அவனை அடிக்கலான்னு கிளம்புறான். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2ன்னு போட்டு போங்க.